பிக் பாஸ் மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோ, என்டர்டெயின்மெண்ட் ஷோ பார்க்க ரொம்பவே பிடித்தமான நபரா நீங்க. அப்படின்னா உங்களுக்கான செம்ம அப்டேட்டா தான் இந்த வீடியோ இருக்க போது. முழுக்க முழுக்க இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம எந்த விஷயத்த சொல்ல போறோம் அப்படிங்கிறது புரியும். பிக் பாஸ் மாதிரியான ஷோ அத விட மிக பிரம்மாண்டமா த 50 அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில நேத்துக்கான எபிசோட் ஒண்ணு முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல இந்த பிக் பாஸ் 105 நாட்கள் மாதிரி தி 50 அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான ஷோ வேற லெவல்ல இருக்குங்க. இந்த ஷோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல தமிழ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஷோவை முழுக்க முழுக்க ஜியோ ஹாட்ஸ்டார் கலர்ஸ் அப்படிங்கிற அந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம். ஒரு 9 ஆர் 10 பிஎம்ல கம்பல்சரி இதுல டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரத்துக்கு இந்த ஷோ முழுக்க முழுக்க பிக் பாஸ் விட பிரம்மாண்டமான செட்டோட ஹிந்தியில முதல் நாளை கடந்துருச்சு. 50 நபர்கள் பிக் பாஸ் மாதிரியான ஷோவை ஒரு 20 22 நபர்களை வச்சு பாக்குற நீங்களே இவ்வளவு ஆரவாரமா இருக்கும்போது 50 பார்ட்டிசிபேட் த 50 அப்படிங்கறதுல ஒவ்வொரு நாளும் ஒரு எடிட் இருக்க போதுங்க. எப்படி ப்ரோ இத வந்து 24 ஹவர்ஸ் லைவ்ல பாக்குற ஒரு ஷோவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. 1 ஹவர் ஷோவா தான் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் கலர்ஸ் அப்படிங்கிற அந்த சேனல்லையும் இனி வர்ற நாட்கள்ல தமிழ்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஷோ எப்படி இருக்குன்னா பிக் பாஸ் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு மாஸ்க் போட்டு தி லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெட்டா வெளியில மேல நிக்கிறாரு. கீழே 50 போட்டியாளர்கள் நிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க்ங்க. இன்னைக்கு நேத்து நடந்த டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பேருக்கு ஒரு ஹெட். அப்ப வந்து 5 25ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 பேருக்கு ஒரு 5 டீம், இன்னொரு 25 பேருக்கு ஒரு 5 டீம், மொத்தம் வந்து ஒரு 5 பேரா டீம்கள் பிரிக்கப்பட்டு ஒரு 50 போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த ஷோ டாஸ்க பேஸ் பண்ணி தான் இருக்க போது. நோ ரூல்ஸ். பிக் பாஸ்ல வந்து நீ அடிக்க கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் எல்லாம் இருக்குது. பட் இதுல முழுக்க முழுக்க ரூலே இல்ல. பயங்கர வைப்ல அடிச்சு கெட்டதெல்லாம் எடுத்து கையில அடிச்சதெல்லாம் எடுத்து அடிச்சு பயங்கரமா அடிச்சுப்பாங்களாட்டு இருக்குது. ஏன்னா 50 போட்டியாளர்கள் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஷோ எப்படி இருக்கும், அதுவும் தினசரி டாஸ்கோட ஒவ்வொரு நாள் ஒரு எவிட் இருக்க போது ஷோ எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷோ தமிழ்ல நடந்ததுன்னா கம்பல்சரி நம்மளோட ரிவ்யூ இருக்க போது. இல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து அதாவது ஹிந்தி ஷோவா வந்து தி 50 அப்படிங்கிற ஷோ நேற்றைய நாள கிடைஞ்சிருச்சு. இனி நம்மளோட சேனல் அந்த ரிவ்யூ எதிர்பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களையும் உங்களுக்காக நான் வீடியோவை கொடுக்க தயாரிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பிக் பாஸ் ரசிகர்களா இருந்தாங்கன்னா தி 50 அப்படிங்கிற இந்த ஷோ 50 நபர்களை கொண்டு இருக்குது. முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாளும் டாஸ்க பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அந்த டாஸ்க்ல பயங்கரமான ரணகலமான ஃபைட் மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொன்றுமே பிசிக்கல் டாஸ்க்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள பூந்து பூந்து போற மாதிரி, அப்புறம் அந்த ஒரு ரேசிங் கப் மாதிரி வச்சிருப்பாங்க. பேஸ் அப்படியே கால் வச்சு ரொம்ப இந்த சர்வைவர் கேம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? அப்படி முழுக்க முழுக்க கயிறு ஏறுறது, கீழே விழுகுறது, மேல விழுகுறது, படுத்துக்கிட்டே போறது, இந்த மாதிரி டாஸ்க் பயங்கர விறுவிறுப்பா இருக்குது. பிக் பாஸை விட த லைன் பாஸ் அப்படிதான் சொல்லணும். லைன் மாஸ் கூட ஒருத்தர் வந்து அப்படியே ஹெட்டா நின்றுகிட்டு 50 போட்டியாளர்களும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, வாய்ஸ் அவுட் பண்றாரு. சோ பயங்கரமா இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தி 50 அப்படிங்கிற ஷோவை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முழுக்க முழுக்க த 50 அப்படிங்கிற ஷோ ஹிந்தியில நடந்துட்டு இருக்கிறத உங்களுக்கு வீடியோவா கொடுக்க முயற்சி பண்றேன். இல்லைன்னா கம்பல்சரி இது தமிழ் ஷோவா வரும்போது நம்மளோட சேனல்ல ரிவ்யூ இருக்கும் போது. தேங்க்யூ சோ மச் மக்களே. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.